மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் AMR சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. கும்பராசியில் ஒருவர் ஜனனமாவது என்பது ஒரு விதமான கர்மாவின் தொடர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு சில கட்டங்களில் தெரிஞ்சு ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும். அவ்வாறு தெரிஞ்சு ஏமாந்தாலும் அதிலிருந்து வெளியே ஒரு முரணான ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டு பிறகு நம்ம அந்த இடத்தில் சஸ்டைன் ஆகிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பின்னாளில் கொடுப்பார். மனைவி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் அதிகமாக செலவுகள் செய்துதான் ஆக வேண்டும். இது ஒரு விதி. ஏதாவது ஒரு இடத்தில் கும்பராசிக்காரர்கள் தெரிந்தே தன்னுடைய சத்ரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எதிரிகிட்ட அந்த பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கையில் நீங்களே மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கும்பராசிக்காரர்கள் அதிகமாக தந்தையை விட தாயின் மூலமே ஆதாயம் அதிகமாக பெறுவார்கள். நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஏற்படும். பிரிவினையை நோக்கி இவர்கள் போகும் பொழுது கூட ஒருவேளை இவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணினாங்க அப்படின்னா அது ஒரு பொருளாதாரத்தின் ஆதாயத்தை மையமாக வைத்துத்தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, சூறாவளி போல் வரக்கூடிய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அதே வேகத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு டவுன் ஆகிவிடும். ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இவர்களுக்கு மேலும் மேலும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரம்மன் எழுதிய விதி இந்த சீரீஸில் கும்ப ராசிக்காரங்களுக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக ஜோதிடர் வேல்சங்கர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், நம்முடைய மகர ராசிக்கு நம்ம சொல்லியிருந்த அந்த பிரம்மன் எழுதிய விதி மக்களுடைய மனசில் ஒரு பெரும் அபார வரவேற்பு பெற்றிருக்கு. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம் சார். நன்றி. சரி, இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க அவங்களுக்கான பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு சார்? கண்டிப்பாக இதை ரொம்பவும் உன்னிப்பாகவும் துல்லியமாகவும் கவனிக்கணும். ஏன்னா மகர ராசிக்கு அடுத்து வரக்கூடிய கும்பராசிக்கும் அதிபதி சனி பகவானாக வருவார். நிறையா பேர் என்ன நினச்சிக்குவாங்க, மகரமும் கும்பமும் பக்கத்தில் தானே இருக்குது, அப்போது அதனுடைய குவாலிட்டிஸு அப்ரோச் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது கும்பராசி அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வருகிறது. லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய இந்த கும்பம் தான் பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவது. நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்ன, இவர்கள் பொதுவாகவே எல்லாருமே வாழ்க்கையில் ஏமாறுவது உண்டு. ஏமாறாத நபர்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம ஒரு சில இடங்களில் தெரிஞ்சு ஏமாறும் பொழுது நமக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி இவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு சில கட்டங்களில் தெரிஞ்சு ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும். அவ்வாறு தெரிஞ்சு ஏமாந்தாலும் அதிலிருந்து வெளியே ஒரு பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் ஆகிறார்கள். பிறகு அந்த வெற்றியை எவ்வாறு தக்க வைத்து கொள்வது, இவர்கள் எங்கே தெரிந்து ஏமாறுகிறார்கள் போன்ற முழு விவரங்களை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இப்போது இந்த ராசி பார்த்திங்கன்னா காற்று ராசி. இந்த கும்பராசியில் ஒருவர் ஜனனமாவது என்பது ஒரு விதமான கர்மாவின் தொடர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் மட்டுமல்ல, அபிலாஷைகள் பூர்த்தி அடையக்கூடிய இடம். அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ், நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த கர்மாவில் ஒரு சில விஷயங்கள் முடியலை, தொடர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் கும்பராசியில் ஜனனமாவார்கள். இந்த ராகு என்ற கிரகம் முழு கிரகமாக சதய நட்சத்திரம் என்பது கும்பராசியில் இருக்கிறது. பொதுவாக ராகு அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய
அதாவது தாத்தா அந்த மாதிரியான விஷயங்களை குறிகாட்டக்கூடிய முன்னோர்கள். அப்போது நிறைய பேர் வந்து சார் எங்கள் வீட்டில் பிறந்திருக்கிற பேர குழந்தை அப்படியே அச்சு அசலாக பார்த்தாவே இந்த தாத்தாவுடைய அம்சமாக பாட்டியோடைய அம்சமாக பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களாம் நிறைய பேர் நீங்கள் அந்த சதய நட்சத்திரத்தில் வந்து பார்க்க முடியும். அதைத்தான் கர்மாவின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கும்பராசிக்கு அவங்க வந்து சிம்பலாக ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்ததுனீங்கன்னா ஒரு குடம். அந்த குடம்ங்கிறது இன்றைக்கி எந்த ஒரு புனித காரியமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சடங்காக இருக்கலாம். அந்த குடம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு இடமே இல்லை. அந்த குடத்தை ஒரு புனித காரியத்துக்கு நடுவில் நம்ம வைக்கிறோம், ஒரு யாகத்துக்கு நடுவில் வைக்கிறோம் அப்படின்னா கலசம்னு நம்ம வந்து அதை சொல்லிக்கலாம். ஸோ அந்த கலசத்தை பார்த்தா எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க. அந்த மாதிரி வணங்கத்தக்க, போற்றத்தக்க எல்லா இடங்களிலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் இல்லை வேறு எந்த சடங்குகளாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் பூரணமாக முழுமையடைவதற்கு முக்கியத்துவமாக இந்த கும்பராசி நபர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். இவர்களை நம்ம ஒரு நல்ல நண்பர்களாக, அனைத்து விஷயங்களையும் மிகவும் வேகமாக கிரகித்து கொள்பவர்களாக, உள்ளே இருக்கக்கூடிய இந்த சதயம் என்ற ராகுவின் நட்சத்திரம் இவர்கள் சார்ந்த தொழில் துறைகளில் ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக, ரொம்பவும் இந்த நோவல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாருமே யோசிக்க முடியாத நிறைய நுணுக்கங்களை யோசிப்பவர்களாக இந்த ராசியார்களை பொதுவாகவே நாம் காண முடியும். இந்த குடத்துக்குள் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியாதோ அதை போல் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகள் என்ன அப்படிங்கிறத இவர்களும் அவ்வளவு ஈஸியாக வெளியே சொல்ல மாட்டார்கள். இப்போது அந்த குழந்தை வந்து கும்பராசி ஒருத்தங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பெற்றோர்களுடைய முக்கியமான பொறுப்பு அந்த குழந்தையுடைய திறமை என்ன, அதற்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதை கண்டுபிடித்து அந்த குழந்தையை மோட்டிவேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது தான் அந்த குழந்தை ஒரு பெரிய சாதனையாளராக பின்னாடி வர முடியும். இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே இளமையில் ஒரு கஷ்டம், ஒரு தோல்வி, ஒரு விஷயத்தை விட்டு கொடுப்பது, அதாவது படிக்க வேண்டிய நேரத்தில் சிலருக்கு அந்த படிப்பு தவறி போய் பின்னாளில் அந்த விஷயத்தை அடைவது, எல்லா இடங்கள்லையும் ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் டவுனாக ஆகிவிடுமோ, எல்லா இடங்கள்லையும் ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் டவுனாக ஆகிவிடுமோ அப்படின்னு நிறைய கஷ்டங்களை அனுபவித்து, அது வியாபாரமாக இருந்தாலும் நிறைய போட்டிகள், தடைகள், இந்த வியாபாரத்தை நாம் விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்ட பிறகுதான் இந்த சனி அப்படிங்கிறவர் எடுத்த உடனேவே ஒரு வெற்றியையோ ஒரு உச்சத்தையோ கொடுக்க மாட்டார். ஒரு முரணான ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டு பிறகு நம்ம அந்த இடத்தில் சஸ்டைன் ஆகிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பின்னாளில் கொடுப்பார். நிறைய கும்பராசிக்காரர்கள் தங்களுக்கு சந்தர்ப்பங்கள் என்று கிடைக்கும் பொழுது தொடக்கத்தில் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு பின்னாளில் தான் இவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை, அதற்குண்டான விஷயத்தை இவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறது ராசியாதிபதி சனியாக வருவதனால் இது ஒரு பொது விதியாகவே கும்பராசிக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கும்பராசிக்காரர்களுடைய இன்னொரு மெயினான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு காற்று ராசி. இவர்களுக்கு 5ஆம் வீடாக வரக்கூடியது புதன், மிதுனம், அதுவும் ஒரு காற்று ராசி. நிறைய அந்த இசை சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் இன்றைக்கி ரொம்பவும் ஒரு சுப்ரீம் பொசிஷனில் வரக்கூடியவர்கள்லாம் இந்த கும்பராசியில் பார்க்கலாம். இவர்கள் கும்பராசி அப்படிங்கிறத எளிதாக கண்டுபிடிப்பதற்கு என்ன இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நிறைய இவர்களுடைய பேர்லாம் இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தில் வரும். ஸோ இந்த எஸ்ஸுங்கிற எழுத்தில் வரக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் அவர்கள் ஒன்று கும்பத்திலேயோ அல்லது மீனராசியிலோ இருப்பார்கள். இவர்களுக்கு ராசியாதிபதி ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கும் அதிபதி ஆயிடுறார். இப்போ இவர்களுடைய ராசியாதிபதியே இவர்களுக்கு 12ஆம் வீட்டுக்கும் ஆட்சியாக வர்றதுனால் அடிப்படையிலேயே ஒரு 50% ப்ளஸ்ஸாகவும் 50% மைனஸாகவும் இவர்களுடைய போக்கு வருவதற்கான அமைப்பு இருக்குது. இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற ஒரு நட்சத்திரம். இவர்களுக்கு 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது மீன ராசி. அந்த 2ஆம் வீட்டில் இவர்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் உச்சமடைகிறார்.
அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் இவர்களுக்கு பாக்யாதிபதியாகவும் காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வருகிறார். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கிறார். அப்போது இந்த 2ஆம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக 12ஆம் வீடாக வருவதனால் மனைவி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் அதிகமாக செலவுகள் செய்துதான் ஆக வேண்டும். இது ஒரு விதி. அப்படி செய்யாமல் அதை சுருக்கணும் அப்படின்னு நினச்சா அப்படின்னா அது இவங்களுடைய திருமண வாழ்க்கையிலேயே நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுக்கும். இவர்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் உச்சமடைகிறது. இவர்களுக்கு 6ஆம் வீடுன்னா அது இவர்களுடைய நோய் நொடி எதிரி வம்பு வழக்கை குறிக்காட்டக்கூடியது. அப்போது 2ங்கிறது தனம், தன் தனம் எதிரியிடம். இதைத்தான் அவங்களுடைய பணம்லாம் வந்து அவங்க கையில தங்காது. அதாவது ஏதாவது ஒரு இடத்தில் கும்பராசிக்காரர்கள் தெரிந்தே தன்னுடைய சத்ரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எதிரிகிட்ட அந்த பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இவர்களும் தெரிஞ்சு அந்த விஷயத்தை விடுவார்கள். ஏன்னா அதை எதிர்க்கணும் அப்படின்னு போகும் பொழுது அது வம்பு வழக்கா போகும். அப்போ அதில் ஆகிற செலவு இந்த செலவை விட இன்னும் ஜாஸ்தியாக இருக்குப்பா, இனிமேல் நம்ம இவங்க பக்கம் போகாமல் வேறு பக்கமாக ஒதுங்கி போய்க்கலாம் அப்படின்னு நினச்சி எல்லா கும்பராசிக்காரர்களும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிந்தே கோட்டை விடுவார்கள். 2ஆம் வீட்டில் இவர்களுக்கு புதன் அப்படிங்கிற கிரகம் நீசமாகிறது. அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை இவர்கள் சுப செலவுகளாக சுப விரயமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் அப்படிங்கிற கிரகம். அது சகோதர காரகனை குறிக்கிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் உச்சமடைகிறது. கும்பராசியை எடுத்துக்கிட்டோம்னா ராசியாதிபதி 12ஆம் வீட்டிலுக்கும் அதிபதியாக வர்றாரு. தனஸ்தானாதிபதி குரு 12ஆம் வீட்டில் நீசமாகுது. செவ்வாய் 12ஆம் வீட்டில் உச்சமாகுது. இப்படி எல்லாமே இவர்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக 12ஆம் வீட்டில் தான் அமையும். அப்போது சகோதர காரகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு இழப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இழப்புன்னு கூட எடுத்துக்க வேணாம். இதையும் தாண்டி இப்போ சகோதரர்களுக்கு நம்ம செய்கிறதுங்கிறது ஒரு சுப செலவாக எடுத்துக்கிட்டாலும் நாளைக்கு அதற்குண்டான ஒரு அங்கீகாரமோ அதுக்காக ஒரு பொருள் ரீதியாக இவர்கள் அவர்கள்ட்டேருந்து பெருசாக எதுவும் எதிர்பார்ப்பதில்லை. என்னையே என்னுடைய சகோதரர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டார், வழி நடத்தினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அங்கீகாரமும் இவர்களுக்கு பின்னாளில் கிடைப்பதில்லை. அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இவர்களுக்கு வருகிறது. இவர்களுக்கு 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், இதில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் உச்சமடைகிறது. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு சார் என் ராசிக்கு அதிபதி சனி சார், அவர் எனக்கு தொல்லை கொடுக்கறது இல்லை சார், ஆனால் அந்த சளி தான் சார் எனக்கு தொல்லை அதிகமாக கொடுக்குது அப்படின்னு எல்லா கும்பராசிக்காரர்களும் சொல்வார்கள். இவர்களுக்கு ஒரு சளி தொல்லையெல்லாம் வந்ததுன்னா இவங்க டாக்டரெல்லாம் போய் பார்க்கணுன்னு தேவையில்லை. அதுக்குண்டான எல்லா மெடிசன்ஸ் நேம் ஜெனரிக் நேம் எல்லாம் இவர்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு சளினால பாதிக்கப்பட்டு இவர்கள் கடையில் போய் அந்த மெடிசன் வாங்குறத பார்த்தா இவரே ஒரு டாக்டரா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இவங்க தெளிவாக அந்த மெடிசன்ஸ் வாங்குவாங்க. ஆனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக ஒரு மருத்துவரை நாடித்தான் உங்களது பிணிகளை, அதாவது உங்களுடைய நோய்களை நீங்கள் குணப்படுத்தி கொள்ள வேண்டும். கையில் நீங்களே மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இவர்களுக்கு உச்சம் என்பது இவர்களுக்கு இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் வருமானம், அதாவது வாடகைக்கு விட்டு வருமானம் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் ஒப்பந்தத்தை குறிகாட்டக்கூடிய புதன் என்ற கிரகம் இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் நீசம் என்பதால் கவனமாக ஒப்பந்தம் இடவில்லை என்றால் கும்பராசிக்காரர்கள் ஒரு இடத்தையோ ஒரு காம்ப்ளெக்ஸையோ வாடகைக்கு விடும் பொழுது அங்கே ஆக்குப்பை பண்ணினவங்களே நான் காலி பண்ண மாட்டோம், உங்களால் ஆனதை பாருங்கள் அப்படிங்கிற விஷயம் இவர்களுக்கு நிறைய ஏற்படும்.
ஏன் அப்படின்னா இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் இந்த 4ஆம் அதிபதி உச்சம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக வருகிறது. இதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த 4ஆம் வீட்டில் 6ஆம் அதிபதி தாய் கிரகமான சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து உச்சமடைகிறது. இந்த ராசியாதிபதி சனிக்கு சந்திரன் என்பவர் பகை கிரகமாக வந்தாலும் கும்பராசிக்காரர்கள் அதிகமாக தந்தையை விட தாயின் மூலமே ஆதாயம் அதிகமாக பெறுவார்கள். கம்பேரிட்டிவாக நான் சொல்ல வரேன். மேலும் இவர்களுக்கு இந்த 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக புத்திரஸ்தானாதிபதியாக வரக்கூடிய புதன் என்பவர் இவர்களை புதிதாக நிறைய விஷயங்களில் யோசிக்க வைப்பார். இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதுதான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு 12ல் நீசம், செவ்வாய் 12ல் உச்சம், இப்படி எல்லாமே விரயம் செலவாக போய்கிட்டு இருந்தாலும் இவர்கள் எங்கே ஜெயிக்கிறார்கள்? இந்த புத்திகாரகன் புதன் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம். ஒரு தொழில் துறை சார்ந்த விஷயத்தில் இவங்க போய் ஒரு இடத்துல சேர்றாங்க அப்படின்னா அந்த தொழில் துறையில் அடையக்கூடிய வளர்ச்சியை விட இவர்களுடைய வளர்ச்சி பன்மடங்கா இருக்கும். இந்த ராசி வந்து காற்று என்ற என்ன சூறாவளி. அந்த சூறாவளி எப்படி அவ்வளவு வேகமாக வருகிறதோ அதை போல் மிகவும் வேகமாக குருவை மிஞ்சிய சிஷ்யனாக பாடத்தை சொல்லி கொடுப்பவர்க்கே விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் தொழில் துறை சார்ந்த விஷயத்தில் ஒரு மின்னல் வேகத்தை இவர்கள் பிடித்து விடுவார்கள். அது இவர்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை வைத்துத்தான் இவர்கள் இன்றும் பல பேருக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நான் தெரிக்க விடக்கூடிய கும்பராசி அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து எப்படி இவங்களுக்கு வந்து வெளிநாடுகள்லாம் இருக்கிறாங்கன்னு வைக்கிறேன். ஒரு 500 பேர் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு சுவிட்சு இவங்க கையில் இருக்கும், ஒரு கண்ட்ரோல், ஒரு டெக்னாலஜி இவங்க கையில் இருக்கும். இந்த டெக்னாலஜி இல்லைன்னா இவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த 500 பேருமே இயங்க முடியாது. ஒரு ஃபைன் டச் இவங்க பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த டச்சை இவங்க சொல்ல மாட்டாங்க. இதான் அந்த ராசிக்கு உண்டான சிம்பல் குடம். குடத்துக்குள்ளே தண்ணி இருக்கா, தானியம் இருக்கா, தங்கம் இருக்கா, என்ன இருக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்தை இவர்களுடைய கண்ட்ரோலில் தான் வைத்திருப்பார்கள். அந்த ஒரு விஷயத்துக்காக இவர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தேடப்படுவார்கள். இதுதான் இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இவர்களுக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் என்பவர் 4ஆம் வீட்டில் உச்சம். அது வீடு வாகனம் சம்பந்தப்பட்டது. ஏதாவது ஒரு இடத்துல இவர்களுக்கு இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். ஆனால் அதையும் இவர்கள் சுலபமாக சமாளித்து விடுவார்கள். இவர்களுக்கு 7ஆம் வீடு அப்படிங்கிறது இவர்களுடைய திருமணத்தை குறிகாட்டக்கூடியது. சிம்ம ராசியாக வருகிறது. இந்த சிம்ம ராசி என்பது காலபுருஷனுக்கு 5வது ராசியாக வருகிறது. காலபுருஷனுக்கு 5வது ராசின்னா அது வந்து காதல், கேளிக்கை, உல்லாசத்தை குறிகாட்டக்கூடியது. அது சிம்மத்துக்கு அது கும்பத்துக்கு கலத்திரஸ்தானமாக வருவதனால் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஏற்படும். சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், கும்பத்துக்கு அதிபதி சனி. இந்த 2 கிரகமுமே சத்ரு கிரகம்தான், எனிமி கிரகம்தான். அதையும் மீறி இவர்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இந்த சூரியன்கிறவர் நீசம், மேஷத்தில் சூரியன் அப்படிங்கிறவர் உச்சம். அதனால் வந்து திருமணம் ஆன புதிதில் நிறைய இவர்களுக்குள்ளற கொஞ்சம் சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட், டென்ஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதையும் மீறி ஒரு 80% to 85% அவர்கள் ட்ராவல் பண்ணுவார்கள். இதில் வந்து பிரியக்கூடிய தம்பதிகள்னு பார்த்தா ரொம்பவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். திருமண வாழ்வும் ஓரளவுக்கு இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். அதையும் மீறி இந்த பிரிவினையை நோக்கி இவர்கள் போகும் பொழுது கூட ஒருவேளை இவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணினாங்க அப்படின்னா அது ஒரு பொருளாதாரத்தின் ஆதாயத்தை மையமாக வைத்துத்தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 9ஆம் வீடுங்கிறது தான் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம். அதே பாக்கியஸ்தானம் இவர்களுக்கு பாதகஸ்தானமாகவும் வந்து பாக்கியாதிபதி இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் வந்து உச்சம். அதனால் ஒரு 80 to 85% இவர்களுடைய மேரேஜ் லைஃப் ஃபார்வர்டாக மூவ் ஆகும். இவர்களுக்கு 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக வரக்கூடிய கன்னி.
இவர்களுடைய 8ஆம் வீடுங்கிறது இவர்களுக்கு அஷ்டமஸ்தானம். இந்த 8ஆம் வீட்டில் சுக்கிரன் என்ற கிரகம் நீசம் அடைகிறது. இதே 8ஆம் வீட்டில் தான் புதன் என்ற கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைகிறது. இப்போ காலபுருஷனுக்கு 6ங்கிறது நோய். அந்த புதன் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சில தீராத நோய்களை கொடுக்கும். ரொம்ப நாளாக 10 வருஷமாக 15 வருஷமாக இந்த பேக் பெயினில் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த அலர்ஜிக் இன்ஃபெக்ஷனில் நான் சஃபர் ஆகிட்டு இருக்கிறேன், லெக் பெயினில் சஃபர் ஆகிட்டு இருக்கிறேன், அலோபதி பார்த்தேன், சித்தா பார்த்தேன், ஹோமியோபதி பார்த்தேன், எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லி ரொம்பவும் இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காம்ப்ளிகேஷன் ஆகிறது இவர்கள் தான். அதுவும் தவிர இவர்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் லாஸ், ஃபினான்ஷியல் மோசடியில் சிக்குவது. எப்படின்னா இந்த சிட்டு போடுறது, ரொம்ப நாளாக சிட்டு போட்டுகிட்டே இருக்கிறது, கடைசியாக நம்ம எடுத்துக்குவோன்னு இவர்கள் காத்திருப்பார்கள். அந்த நேரம் வரும்பொழுது அந்த சிட்டு கம்பெனியே மூடிட்டு காணாமல் போயிடுவார்கள். இந்த எலக்ட்ரானிக்காலாம் இப்போல்லாம் ஆன்லைன்லலாம் பணம் மோசடின்னு புதுசாக வருது பார்த்தீங்களா? ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் நூதனமான விஷயங்கள் மூலம் இவர்கள் ஏமாற்றம் அடையக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அங்கே அந்த புதன் உச்சமடைய களத்திரகாரகன் சுக்கிரன் நீசம். இந்த இடத்தில் தான் கணவன் மனைவிக்குள் வேற்றுப்பாடு, கருத்து வேறுபாடு என்பது நிறையா வரும். இந்த ஒரு விஷயத்தை இவர்கள் பயிற்சி முயற்சியில் தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இவர்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு சின்ன சிக்கல், ஒரு சின்ன ஒரு பணம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஒரு மிடில் ஏஜில் ஏற்படும். ஆனால் வெகு சீக்கிரத்தில் இவர்கள் அதிலிருந்து வெளிவந்து விடுவார்கள். அதனால் இவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. இவர்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை குறிக்கிறது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால நிறைய மர்மமான விஷயங்கள் எல்லாம் கூட இவர்கள் தொழிலில் பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த கம்ப்யூட்டர்லாம் இந்த பேங்கிங் செக்டர்லலாம் இருக்கிறாங்க பாருங்களேன். நிறைய பேர் இந்த சைபர் செக்யூரிட்டின்லாம் சொல்கிறாங்க. இப்போது யாராவது ஒருத்தங்க இந்த பேங்கிங் வெப்சைட்டுக்குள்ளே பூந்து ஏதாவது ரகசியங்கள் எல்லாம் எடுத்துருவாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் யூஸரால் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு இந்த கேட் வால் போடுறது, அதுக்கு ஃபயர் வால் போடுறது, எந்த ஒரு விஷயத்திலும் சாதாரணமாக நம்ம மனித கண்களுக்கு புண்படாத விஷயங்களை எல்லாம் இவர்கள் கண்டுபிடித்து அதன் மூலம் என்னென்ன சேஃப்டி பண்ணணும், இந்த மாதிரி மர்மமான நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஃபாரன்சிக் சயின்ஸு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ரசாயனம் சம்மந்தப்பட்டது, மருந்து இந்த மருந்துங்கிறது ரசாயனங்கிறதும் ஒரு விதத்தில் விஷம்தான். கொஞ்சமாக கொடுக்கும் பொழுது அந்த விஷங்கிறது மருந்தாகுது. இந்த மாதிரியான நூதனமான விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய வியாபாரம் பண்ணக்கூடியது இந்த கும்பராசி நபர்கள். பூமிக்காரகன் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் நீசம், 12ஆம் இடத்தில் உச்சம் என்பதனால் கவனமாக இவர்கள் அந்த துறையில் இவர்கள் கையாள வேண்டும். இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு என்பவர் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் நீசம் அடைகிறார். 12ஆம் வீடு என்பது விரயத்தை குறிக்காட்டக்கூடியது. அதே லாபாதிபதி இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். நிறைய கும்பராசிக்காரர்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, நான் இந்த தவறை சுட்டி காட்டுவது என்பது அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஒரு லாபம் வரும் பொழுது மேலும் மேலும் நிறைய நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவர்கள் கண்களுக்கு தெரியாத அளவுக்கு கடனை வாங்கி விடுவார்கள். ஏன்னா லாபஸ்தானாதிபதி உச்சமடைகிறது 6ஆம் வீட்டில். அப்போது நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, சூறாவளி போல் வரக்கூடிய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அதே வேகத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு டவுன் ஆகிவிடும். இதனை இவர்கள் கவனமாக கையாள வேண்டும். இவர்களுக்கு விரயஸ்தானாதிபதியாக வருவது இவர்களுடைய ராசி அதிபதி என்பதனால் இவர்களுக்கு தேவையான சுப விரயங்களை இவர்கள் பண்ணிக்கொள்வார்கள். அதாவது இவங்களை காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல அப்பர் கிளாஸ் லிவிங், ஒரு கம்ஃபர்ட், அதெல்லாம் பின்னாளில் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். சார், இப்போ பொதுவாகவே நாங்கள் பார்க்குற கும்பராசிக்காரங்கள்லாம் அடி மேலே அடி வாங்கியாச்சு, அந்த மாதிரி தான் அவங்களுடைய புலம்பல்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒன் லைனில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அது என்னது சார்? இவர்களுக்கு ரொம்பவும் கவனமாக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது கும்பராசிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் கும்பராசி, அவருடைய லக்னம் ரிஷபம் இல்லை அவருடைய லக்னம் கடகம் அப்படின்னா அந்த கடகத்துக்கு என்ன ப்ளஸ்ஸு அதை வந்து பலப்படுத்திக்கணும். இல்லை ஒரு நபர் வந்து கும்ப லக்னம் கும்பராசி ரெண்டுமே கும்பத்தில் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன தசா நடக்குதோ அந்த தசைக்குண்டான கிரகத்தை இவர்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இவர்களுக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகம்னு பார்த்தா சுக்கிரன், அவர் பாக்யஸ்தானத்துக்கும் பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்துடுறாரு. இவர்களுக்கு இன்னொரு யோகாதிபதி பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய புதனே இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் வந்துடுறாரு. ராசியாதிபதி விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்துடுறாரு. தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் நீசம்னு வந்துடுறாரு. ஜீவனாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சம்னு வந்துடுறார். ஸோ எந்த ஒரு சப்போர்ட்டும் எந்த கிரகத்தின் மூலமாகவும் இல்லை, நட்பு மூலமாகவும் சகோதரர்கள் மூலமாகவும் இன்ஃபேக்ட் பெற்றோர் மூலமாகவும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எல்லா விஷயமுமே கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கும். இவர்களுடைய ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அடிமேல் அடி வாங்கின பிறகு அந்த முன்னேற்றம்னு வரும்பொழுது இவர்கள் ஒரு மின்னல் வேகத்தில் முன்னேறுவார்கள். அந்த மின்னல் தோன்றி மறைவதற்குள் அதனை கெட்டியாக பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். சார், இப்போ வந்து கும்பராசி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு நெகட்டிவாக அமையும் சார்? அவர்கள் நெகட்டிவான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல் தெரிந்தே ஏமாறுவார்கள். இது ஒரு முறை அல்லது 2 முறை மட்டும்தான் நடக்கும், அதற்கு மேல் இந்த விஷயம் நடக்காது. பாசிட்டிவான விஷயங்கள் இவர்களுக்கு அந்த ஸ்பீடு, அந்த ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா, பல ஊர்களுக்கு போவது, பல நாடுகளுக்கு போவது, இவர்கள் வந்து இந்த காற்று ராசி, நவீன தொழில்நுட்பம், நொவல் டெக்னாலஜின்னு நாம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையும். சார், இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கான சக்ஸஸ் டிப்பாக நீங்கள் கொடுக்குற விஷயம்னா அது என்னது? கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி என்பது ஏற்படும். கிடைத்த வெற்றியை தக்க வைத்து கொள்வதுதான் இவர்களுடைய சக்ஸஸ் டிப். அதை நிரந்தர வெற்றியாக்கி கொள்வதற்கு அந்த தொழில் துறை சம்பந்தப்பட்ட வல்லுநர்களுடைய கைடன்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பராசிக்காரர்கள் வந்து என்னென்ன, சில நேரத்தில் நமக்கு எல்லா விஷயமும் நன்றாகவே தெரியும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை முழுவதுமாக கேட்பதில்லை. ஒரு 50% வரும்பொழுதே இவங்க இதைத்தான் சொல்ல வராங்கங்கிறத அவங்க வந்து யூகம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இருந்தாலும் அந்தந்த ஃபைன் டச்சஸை வந்து அந்தந்த வல்லுநர்கள் மூலம் கேட்டுக்கொள்ளும் பொழுது இவர்கள் தங்களுக்கு கிடைத்த வெற்றியை கண்டிப்பாக தக்க வைத்து கொள்ள முடியும். சார், பொதுவாகவே வந்து கும்ப ராசியில் வருகிற அந்த அவிட்ட நட்சத்திரம், அவிட்டம் தவிட்டுப்பானையை உருட்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன விஷயம் சார்? அதாவது இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்னா, இவங்க ஜனனமாகும் பொழுது செவ்வாயின் திசையில் தான் இவங்க வந்து ஜனனமாவாங்க. இவர்களுக்கு 4வது திசையாக சனி திசை வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு பிறக்கும்போது செவ்வாய், அப்புறம் ராகு, அப்புறம் குரு திசை, அப்புறம் சனி திசை. கிட்டத்தட்ட ஒரு 35 இல்லைன்னா ஒரு 40 வயதில் இந்த சனி திசைங்கிறது இவங்களுக்கு ஆரம்பிக்கும். சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சனி திசை என்பது ஒருவருக்கு 4வது திசையாக வரும் பொழுது அது காலப்பகை, மாரகத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் இந்த ஜாதகம்னு கையில் எடுக்கிறதே இந்த டயத்தில் தான் அவங்க வந்து எடுப்பாங்க. ஏன்னா டோட்டலாக 0 பாயிண்ட்டை விட டவுன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி திசை என்பது பொதுவாகவே மிருகசிஷம், அப்புறம் இந்த சித்திர நட்சத்திரம், அப்புறம் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு கொடுக்கும். அது ஜோதிட விதி. அதனால தான் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து இந்த மாதிரி பழமொழிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக இவர்கள் ஒரு ஜோதிடரை அணுகுவார்கள். சரி, இப்போ கும்பராசிக்காரங்களுக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தனக்கு சாதகமானதாக மாற்றி வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம்னா, ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏன்னா இது காற்று ராசி, வாயு புத்திரன் அப்படிங்கிறது. அதனால் அவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இவர்களுக்கு வந்து மேலும் மேலும் அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ராசியாதிபதி சனிங்கிறதுனால வந்து
இவர்கள் வந்து நடைமுறை பரிகாரமாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையை இழந்த நபர்கள், முதியோர்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், கைவிடப்பட்ட குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் வந்து இவர்கள் தானங்கள் செய்யும்போது, இவர்களது வசதிக்கு என்ன முடியுமோ அதற்குண்டான தானங்கள் செய்யும் பொழுது இவர்களுக்கு நிறைய அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் இவர்களுக்கு யோககாரகன் சுக்கிரன், இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நீசம் அடைவதனால் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இவர்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அவர்கள் வயதை அனுசரித்து அவர்களுக்கு ஒரு வஸ்திரம், ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு உண்டான உதவிகள் செய்யலாம். இல்லை நல்ல வசதியானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மாங்கல்யம் வாங்குவதற்கு, அதாவது ரொம்பவும் நலிந்த குடும்பத்தில் பிறந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன இவர்களால் செய்ய முடியுமோ, இல்லை எங்களால் அந்த அளவு செய்ய முடியாது அப்படின்னா இந்த சுமங்கலி பூஜைகள் எல்லாம் செய்வதன் மூலம் இவர்கள் கண்டிப்பாக மேலும் மேலும் ஏற்றம் பெற முடியும். இவர்கள் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ண வேண்டியது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு. சார், கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சிறப்பான விஷயங்கள் ஏதாவது சொல்லணும்? கும்பராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, இவர்களுக்கு வாக்குஸ்தானமாக வரக்கூடிய அந்த 2ஆம் இடம் என்பது காலபுருஷ ராசிக்கு 12ஆம் இடமாக வருகிறது. இப்போ இந்த ராசியாதிபதி சனிங்கிறவரே பொதுவாகவே ஒரு மாதிரி ஒரு முரண்பாடை கொடுக்கிறவர் தான். என்னங்க 1 1 2 தானே அப்படின்னு சொன்னால், இல்லை சார் 3 - 1 தான் சார் 2, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க சார் அப்படின்னு எதையாவது ஒன்றை சில நேரங்களில் முரண்பாடாக பேசி விடுவார்கள். அது என்ன ஆகும், இவங்க வந்து மற்றவங்களை ஹெர்ட் பண்ணணுன்னோ அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதில்ல, ஒரு இயல்பாக இவங்க அதை ஒரு காமெடியாக நினச்சி பேசிடுவாங்க. அது சில நேரத்தில் தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாக பொருந்தும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கொஞ்சம் பக்குவப்படுத்தி ஏதாவது ஒன்று பேசி அதன் மூலமாக ஒரு அவயோகமாக மாறாமல் நம்ம சைலண்ட்டாக மௌனமாக இருந்துட்டாலே நம்ம மேலே நிறைய பேர் அட்ராக்ஷன் ஆகி வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலாவை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க சக்ஸஸ் ரேட் 40%லேருந்து 80%க்கு மாறிடும். இதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவர்களிடம் பார்க்க முடியும். ஏதோ ரொம்ப புத்திசாலித்தனமாக வித்தியாசமாக நம்ம பேசுகிறோம்னு சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் அவர்கள் மற்றவர்களை ஹர்ட் பண்ணி விடுவார்கள். இதை மட்டும் அவங்க திருத்திக்கிட்டால் போதும். சார், கும்பராசிக்காரங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்குது? அவங்க எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும்? அவங்களுக்கான சக்ஸஸ் டிப் என்ன? என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக அமையும், பாதகமாக அமைகிற விஷயங்களை கொஞ்சம் ஒதுங்கி போகணுன்னா என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயமாக இதை பார்த்துட்ருக்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜோதிடம் சார்ந்த பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த ஆலோசனைகளை பெற விரும்பினால் திரையில் தெரிகின்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் AMR சுமங்கலி ஜுவல்லர்ஸ், குகை மற்றும் 4 ரோடு, சேலம். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.